விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் சிலர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு ஆட்சியரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை காணல. நீங்க ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்ற இடம் நீர்நிலை பகுதி இல்ல, தனியார் பட்டா லேண்டில் இருக்கக்கூடிய நீர்வழி ஓடை, அது தனி நபர்களுக்கு சொந்தமானது. இது தாசில்தார் முழுமையாக சட்ட விதிமுறைகளையும் நீர்நிலை பகுதிக்கும் தனியார் நிலத்துல இருக்கக்கூடிய நீர் ஓடைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுறாருன்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டார். இதற்கு இடையில மறுபடியும் என்ன பண்றாங்க, அதே இடத்துல இன்னொரு மனு கொடுக்குறாங்க. இந்த இன்னொரு மனுல ஒரு டிஆர்ஓ, ஸ்பெஷல் டிஆர்ஓ இவங்களுடைய ரெக்வஸ்ட் காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவுக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணி வணக்கம். என்ன நடந்தது மணி? விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஆம்பத்தூர் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட வீரச்சல்யாபுரம் கிராமத்தில் விவசாயிகள் 200 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக விளைநிலத்தில் செல்லக்கூடிய நீர்நிலை பாதையில் ஆக்கிரமித்துள்ள சிவகாசியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக விவசாய சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் 1.5 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அதே கோரிக்கையை முன்னிறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்குரிய பகுதி அளவீடு செய்ய உத்தரவிட்டார். சிறப்பு டிஆர்ஓ அளவீடு நீர்நிலை வழிபாதையில் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமி அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டப்பட்டது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்று இரவே உத்தரவை ரத்து செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழ் விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் மீது அதிருப்தி ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து ஆட்சியர் பேசலின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியருக்கு எதிராக விவசாய கண்டன கோஷங்கள் எழுப்பியும் முழக்கங்களும் எழுப்பினால் விவசாய குறைதீர் கூட்டத்தில் தடை செய்யப்பட்டது. அதன் பின்பும் பாதுகாப்பு இருந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகளை அரங்கிவிட்டு வெளியேற்றினர். மேலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு 3 வருடங்களாக வருவாய்த்துறை எந்த அதிகாரம் செய்யவில்லை என்று கூறி அந்த விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.